வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை இன்னொரு குட் ஈவினிங் கனடா எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு மார்க்கமில் அமைஞ்சிருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபெப்ரவரியில் நம்ம எமர்ஜென்சி ஆக்ட் அவங்க புஷ் பண்ணி கான்வாய் ப்ரொட்டஸ்டர்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக எமர்ஜென்சி ஆக்டை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கான ஒரு என்கொயரி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக மென்டல் ஹெல்த்துக்காக இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்கப்பட்ட ஒரு ஃபண்டிங் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டிங் எந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கிறதுக்கு கனடாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு ஃபண்டிங் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ரீசோர்ஸஸ், அதாவது ஜஸ்டிஸ் சிஸ்டமில் லாங்குவேஜ் ரீசோர்ஸஸுக்கான ஒரு புது ஃபண்டிங் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதை பற்றியுமே பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரீமியர் அவர்கள் கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஒரு சாட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கால் ஃபயர் சைட் சாட். அண்ட் இது ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது ஹால்டன் ரீஜன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம ஒரு செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவரோட இப்போது நடந்துகிட்ருக்கிற அவரோட ஆட்சி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் அதில் அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்ல போகிறாங்க. அதையும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு நியூஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் இதில் ஒன்டாரியோவோட ஹெல்த் மினிஸ்டர் இவங்க புதுசாக ஹோம் கேருக்கு என்ன மாதிரியான ஃபண்டிங் ஒதுக்கப்படுகிறது, இது எந்த மாதிரி அவங்க ஹோம் கேர் எப்படி பெட்டர் ஆக்கிறதுக்கு இந்த ஃபண்டிங் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பட்ஜெட்டிங் அண்ட் இந்த பட்ஜெட்டிங் எப்படியெல்லாம் கெனேடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்களோட செக்டாரில் உள்ள ஃபண்டிங் இன்ஃபர்மேஷனை நிறையவே இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் எப்பயும் போலவே இன்றைக்கும் வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் இன்றைக்கியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது, நியூஸ் செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை நியூஸ் செக்மெண்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்ஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர்க்குள்ளே போகலாம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெப்ரவரியில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் எமர்ஜென்சி ஆக்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. ஒட்டாவாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் பெரிய கான்வாய் நடத்தி ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட் ஹில் மட்டும் இல்லை, ஒன்டாரியோ டவுன் டவுன்லேயுமே. ஸோ அந்த வகையில் நிறையா பொதுமக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா கஷ்டங்கள் இருந்ததுனால இந்த கான்வாய்னால் அவங்க எமர்ஜென்சி ஆக்டை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. அந்த வகையில் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அக்கார்டிங் டு தி ஃபெட்ரல் எமர்ஜென்சி ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் 60 days அவங்க இந்த எமர்ஜென்சி ஆக்டை செயல்படுத்தினது கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு என்கொயரி கொண்டு வரணும். அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆக்ட் பண்ணதுலேருந்து 60 நாட்குள்ளே இந்த என்கொயரியை அவங்க கொண்டு வரணும். அண்ட் இந்த என்கொயரி ஒரு ப்ரைவேட் என்கொயரி மாதிரி, அதாவது இதுக்கான ஒரு கூட்டத்தை அமைச்சு அவங்க இந்த என்கொயரி நடத்தணும். அந்த வகையில் இந்த என்கொயரி இன்றைக்கி அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த என்கொயரிக்கான ஹெட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோ ஜஸ்டிஸ் பால் ரவுட்லின் அப்படின்றவர் தான் இந்த ஹெட், இதுக்கான கமிஷனராக அவங்க நியமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷன் ஃபெப்ரவரி 14th அவங்க கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபெப்ரவரி 23rd அதை அவங்க பாஸ் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க அந்த எமர்ஜென்சி ஆக்டை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கான இந்த கமிஷனர் இந்த என்கொயரி அவங்க நடத்தி கூடிய சீக்கிரமே அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கான டெட்லைன் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி 20ஆம் தேதி 2023 தான் இதுக்கான டெட்லைன். அண்ட் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் அவங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் செனட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இதை பற்றி நம்மளோட ஃபெட்ரல் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி நடந்த அவங்க நிறையா ப்ரெஸ் மீட் பண்ணி அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம்.
In February, when blockades and occupations across the country endangered public safety, disrupted our economy, and hurt workers and their families, our government made the decision to invoke the Emergencies Act. Invoking the Emergencies Act was a decision that was taken only after careful consideration and with significant and appropriate caution. We also continually reassessed that decision to ensure that the Act was only in place as long as was necessary. And when we revoked the Act, we spoke about the reviews that would follow, including the necessity under the legislation of conducting an inquiry. Today, we are announcing that we have established the Public Order Emergency Commission, an independent public inquiry that Justice Paul Rouleau will serve as commissioner. As a commission established pursuant to the Inquiries Act, the commission will operate at arm's length from the government, and it will conduct its work independently. The commissioner will have all of the powers and authorities granted to him under the Inquiries Act. And for example, the commissioner will have the power to summon before him as witnesses and require witnesses to give evidence orally in writing and to produce such documents as things that the commissioner may deem requisite to the full investigation into the matter to which he is appointed to examine. I believe the Canadians can have great confidence in the work Justice Rouleau will do with the tools and mandate that he has been given to examine both the circumstances that led to the emergency and to the measures that were taken to bring it to an end. Thank you very much, Bill. And today is a landmark day because we will be fulfilling our obligations under the Emergencies Act to commence this public inquiry. We want to begin by expressing our gratitude to Justice Rouleau, who is a sitting judge on the Ontario Court of Appeal, who has a plethora of experience in understanding the issues which will be brought before him in the context of this public inquiry. As Minister Blair said, we're looking forward to cooperating with Justice Rouleau to ensure that he has the access to the information, including classified documents, so that he can do his job. Also, just to underline that there are some procedural requirements to file the report to the conclusion of this public inquiry within 360 days of the expiry of the revocation of the Emergencies Act, which is February 20th, 2023. And we're looking forward to it. This is not just about checking a box off. This is healthy for our democracy, and we want to thank the Commissioner ahead of his important work. Well, I think we can be unequivocally clear about a number of things looking back in the events of January and February of this year. One, the incredible and devastating damage that was done to public safety at ports of entry in the form of interruption to trade and travel, the interruption to supply chains, including with regards to vital health supplies, which Canadians needed on a daily basis, the disruption to public safety in our communities, in our neighborhoods, and the unique and unprecedented challenges that these illegal occupations and blockades posed. And it was only after very careful consideration on the advice of professional, nonpartisan branches of law enforcement that we invoked the Emergencies Act. It was a necessary decision. It was a responsible decision. It was the right thing to do. And we are certainly looking forward to cooperating with Justice Rouleau in the context of this public inquiry so that he has the fulsome record, as well as the Joint Parliamentary Committee, which is looking at this at the same time. Sorry? Will they have full access to cabinet documents? So on that issue, I will say, as Ministers Blair and Mr. LeBlanc said, that pursuant to the Act, the judge, the Order in Council, that the judge will have broad access, including to classified documents. Our intent is to collaborate with the judge so that he has a fulsome record, so that he can do his job. Markham நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP Gold and Silver House நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP Gold and Silver House. உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP Gold and Silver House. மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP Gold and Silver House. NKS Drapery and Blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என
அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. அடுத்ததா நம்மளோட குட் ஈவினிங் கனடா இன்னைக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் மார்க்கமில் அமைஞ்சிருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸின் ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்மெண்ட் கெனடிய வளம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மினிஸ்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் திரு கேரலின் பெனட் அவர்கள். இவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு பேசினாலே அஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு எந்த மாதிரியான அப்கிரேட் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபண்டிங் அப்படின்றதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்ருக்குறாங்க. இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் இந்த பேண்டமிக்கில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு செக்டர் அதர் தென் ஹெல்த் கேர் வந்து மென்டல் ஹெல்த் தான். இந்த டைமில் ரொம்ப பேருக்கு நிறைய இடங்களில் வந்து மென்டல் ஹெல்த் ரீசோர்ஸஸ் அண்ட் ஹெல்ப் வந்து ரொம்பவே அவசியமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறப்பட ஃபண்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமானதுன்னு தான் சொல்லணும். $3.8 million வந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் இந்த $3.8 million வந்து $2 million வந்து சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் கேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டருக்கும் $1.7 million வந்து கனடா முழுக்க இருக்கக்கூடிய 13 டிஸ்ட்ரெஸ் சென்டர்ஸ், அதாவது ஒரு கிரைசிஸில் யாராவது கால் பண்ணும்போது அந்த மாதிரியான கிரைசிஸை சமாளிக்கக்கூடிய சென்டர்ஸ் அண்ட் கால்ஸ் மட்டும் இல்லை மற்றபடியான டிஸ்ட்ரெஸில் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் தேவைகளுக்கான சென்டர்ஸ்க்குமே வந்து இந்த ஃபண்டிங் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். Before I begin, I also would like to acknowledge that we are gathered today on the traditional territory of the Mississaugas of the Credit. And as was said, as we also honor all of the Indigenous peoples who paddled these waters and whose moccasins walked these lands, and who taught us a lot about wellness, about balance, about how you have to keep people well mentally, physically, emotionally, and spiritually, and about how things might have been a bit different if we didn't, if only we'd listened. And so it is indeed a pleasure to be here in the heart of Toronto at the Centre for Addiction and Mental Health, and we want to thank the whole team here. And Alison or Tracy, and we were here briefly and saw the amazing emergency department and got to meet with so many of the dedicated people that just are changing people's lives one by one by one. And so we are very grateful, and we're also grateful for the leadership that you are doing for the whole country, and we'll hear a little bit more about that with today's announcement. So we know that your work throughout the COVID-19 pandemic has been seriously part of saving lives, as we know that people have really at times been hopeless, and that you are able to help with that. And tragically, the COVID-19 pandemic has disproportionately affected various disadvantaged groups in Canada. People who weren't served well before the pandemic are seriously noticing that they have not been well served during the pandemic, and that includes Indigenous peoples, people with disabilities, racialized Canadians, and the 2S LGBTQIA+ community, and continues to compound these long-standing social and health inequities. The pandemic has also exacerbated challenges regarding the substance use and the overdose crisis, tragically leading to more deaths related to overdose. It is, as we've heard, it is about misinformation, disinformation. The idea of a trusted source of information has never been more important, including for mental health and addictions. So distress centers
are a place where they do access vital mental health and other specialized supports and resources to those in need. And due to the pandemic, we have seen across the country a surge in demand for these services. And as we've just learned, I think that all of the partners here today are saying that that surge in demand may well be at 300% more demand for access. So supporting the mental health and well-being of all Canadians and Indigenous peoples during the pandemic is indeed a priority for our government. So today, I'm pleased to announce an investment of $3.76 million with $2 million ongoing to the Centre for Addiction and Mental Health and $1.76 million for 13 distress centres across Canada. So the $2 million that you'll hear about is being invested in CAMH to provide resources to help the distress centres across Canada meet the diverse needs of key populations during and beyond the COVID-19 pandemic. So what is needed is for a central place here at CAMH to curate the resources that can assist meeting the diverse needs of key populations. And as we said in French, the older adults, parents, the LGBTQIA and Two-Spirited population, all First Nations, Inuit and Métis, but the first responders, the healthcare providers, the racially and linguistic diverse groups and people with disabilities. And so, as you will hear, CAMH is leading this initiative with various partners. Their work will include the environmental scan and needs analysis on populations with mental health risk, including the learning needs and preferences of distress centers. How do we make sure that each distress center feels comfortable assisting COVID-19 பரிசோதனை மையம். COVID-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு COVID-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafesontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். ஸோ கோவிட்னால நடத்தப்பட்ட நிறையா விஷயங்களில் அஃப்கோர்ஸ் இந்த மென்டல் ஹெல்த்துமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்தியே பாதிக்கப்பட்ட ஒரு செக்டர்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் கோவிட் இப்போ மெதுவாக நம்ம வந்து அதோட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ட்ராவலிங்கில் அஃப்கோர்ஸ் கோவிட்னால் வந்தக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போது ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே 90% வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்றைக்கி இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் போன வாரமே சொன்ன மாதிரி யங் சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 12 வந்து அன்வேக்சினேட்டட் ஆர் வேக்சினேட்டட் ட்ராவல் பண்ணும்போது இனிமேல் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் தேர் ட்ராவலிங் வித் அ வேக்சினேட்டட் அடல்ட், அன்வேக்சினேட்டட் யங் சில்ட்ரனாக இருந்தால் கூட அவங்க வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் 2 வீக்ஸ் வரைக்கும் மாஸ்க் போட்டுட்ருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து வேக்சினேட்டட் அடல்ட்ஸ்க்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாஸ்க் போட்டுட்ருக்கணும் 2 வீக்ஸுக்கு. கான்டாக்ட்ஸோட நீங்கள் யாரெல்லாம் அந்த 2 வீக்ஸில் எந்த கான்டாக்ட்ஸோட நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களோ அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனிமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாமே வந்து வேக்சினேட்டட் அடல்ட்ஸுக்கு மட்டும்தான். அன்வேக்சினேட்டட் அண்ட் பார்ஷியலி வேக்சினேட்டட் வந்து பழைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள். ஸோ அகேன் மாஸ்க் போட்டுட்ருக்கணும், அவங்க வந்து ஐசோலேட் பண்ணணும், இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள். இப்போதைக்கு இன்னும் வந்து தொடரக்கூடிய ஒன் ஆஃப் தி மேண்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்ஸில் வந்து இன்னமுமே பேசஞ்சர்ஸை வந்து ரேண்டமாக பிசிஆர் டெஸ்ட்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறது வந்து இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் எல்லா ஏர்போர்ட்ஸும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக 4 பிகர் ஏர்போர்ட்ஸ், அதாவது மான்ட்ரியால், கால்கரி, டொரண்டோ அண்ட் வான்கூவர், இந்த 4 ஏர்போர்ட்ஸில் மட்டும்தான் இன்னுமே இது வந்து கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ ரேண்டமாக பேசஞ்சர்ஸை யார் வேணால் செக் பண்ணப்படலாம்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து திரும்பி கோவிட் நம்பர்ஸ் வந்து செக்கில் வச்சுக்கிறதுக்கு தான் இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இன்னுமே நடைமுறையில் இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபுல் ட்ராவலிங்லையுமே வந்து நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் கனடாவை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் யூஎஸில் வந்து இது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஏன்னா யூஎஸில் வந்து அந்த மேண்டேட்டையும் அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாரிடாவில் ஒரு ஜட்ஜ் வந்து அந்த மேண்டேட்டை வந்து ஓவர் ரூல் பண்ணதுனால ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு வர வேண்டாம் ஃப்ளாரிடாவை அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அகேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். பட் கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னுமே வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகேன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்லேயுமே வந்து நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து நீங்கள் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே மாறிட்டு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிடே மாறக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நாணய மாற்று விகிதம்: இலங்கை 287 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா $0.79, ஐரோப்பா $0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து $0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா $0.62 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா $1.09, சிங்கப்பூர் $1.08 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் இன்னொரு ஃபண்டிங் ரிலீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபெட்ரல் மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க இன்றைக்கி நடத்தின ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து லாங்குவேஜ் ரீசோர்ஸஸ் ஃபார் ஃபேமிலி ஜஸ்டிஸ் சர்வீசஸ் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக $1.6 million வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து லாமெட் இவங்க வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. மேனிடோபாவில் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ஜஸ்டிஸ் சர்வீசஸ்க்கு லாங்குவேஜ் ரீசோர்ஸஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி அவங்க இன்றைக்கி நடத்தின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். Making progress. Last month, we introduced Bill C-13, which would modernize and strengthen the Official Languages Act. This bill proposes amendments to clearly state that when final decisions of federal courts establish a precedent in a given area of law, those decisions would be made available to the public in both official languages simultaneously. Another proposed amendment is to have the Supreme Court of Canada meet the same language obligation as all other federal courts. This would ensure that Supreme Court judges who hear a matter can directly understand the official language chosen by the parties without the help of an interpreter. And prior to this, all of the justices that we have named to the Supreme Court already meet this test. This work requires action and funding. To this end, we committed $408.3 million in Budget 2022 to promote official languages and modernize the Official Languages Act. Ultimately, we want to achieve the substantive equality of Canada's official languages, including improvements designed to meet the challenges facing official language minority communities across Canada. Today, we are here to announce another step that we are taking in order to achieve these important objectives. We are building on work from 2019 when Parliament passed former Bill C-78. This brought the first substantive update of Canada's federal family laws in more than 20 years. Provinces and territories will implement the official language rights in the Divorce Act on a progressive basis as they are ready. Manitoba implemented these provisions on March 1st, 2021, when most of the other Divorce Act amendments came into force. In Budget 2019, we announced $21.65 million over 5 years, starting in 2021, to support provinces and territories in implementing this provision. So today, I am pleased to announce that Manitoba will receive $1.686
million. So $1,686,350 under the Canadian Family Justice Fund and the Access to Justice in Both Official Languages Support Fund. As Terry mentioned in his opening remarks, divorce can be an incredibly challenging situation for anyone to endure. With this funding, we can help ensure that Manitoba families who are going through a divorce have access to more family justice services in both official languages to assist the parties. It will also help increase the French language capacity of the court. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஒரு பார்ட்டிசிபேஷன்னு சொல்லலாம். நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து ஃபயர் சைட் சேட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை ஹோஸ்ட் பண்ணது வந்து ஹால்டன் ரீஜன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அண்ட் இதில் வந்து திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து அவங்களோட இந்த தடவை அவங்க வந்து எலெக்ஷனில், அதாவது இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சியில் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையவே பேசியிருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ஜூனில் வந்து எலெக்ஷன்ஸ் வருது, June 2. அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஒரு சேட்டை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அடுத்த எலெக்ஷன்லேயுமே அவங்க வின் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷன்ஸ் நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சேட் பார்ட்டிசிபேஷனில் என்ன தான் சொல்லியிருக்காரு திரு டக்ஃபோர்ட் அவர்கள் அப்படின்றத பார்க்கலாம். Folks, first of all, thank you so much for having us by. You know, our province, our country, the whole world went through a real challenging time over the last 2 years. And I just want to thank everyone that contributed to getting us through this. And I'm not saying we're 100% through it, but we've sure come a long way. And I always say the champions of the frontline healthcare workers and right across the board, no matter if it was the first responders or manufacturers. And we'll get into how everyone helped in a little bit, but I'm so grateful. Now we're all together. We're going to blaze a new trail moving forward. We're going to continue to lead North American job creation, economic development. And you know, Tim, I'm so grateful to be the premier of the greatest jurisdiction in the world, but also to have the greatest team ever. Let's jump right in. I wanted to start off by talking, you talked about the pandemic. Obviously, that's on everyone's mind. And the pandemic created a number of problems besides the health issue. Obviously, supply chain, labor shortages, you know, you name it, businesses have been hit pretty hard. If we want our economy and our people to emerge stronger amid so much uncertainty, Ontario must focus on creating the right environment for business competitiveness, predictability, and growth. This also means having a clear and comprehensive plan to manage the ongoing threats the pandemic poses to Ontario's reopening and recovery. Premier, what measures is your government taking to ensure business predictability? Well, thanks for that, Tim. First of all, we have to make sure we take care of our healthcare sector. I always say without a healthy population, you don't have a healthy economy. And we've learned a lot, all of us, right across Ontario, and making sure that we have the capacity. And I'll just give you some figures. We're investing over $30 billion. That's $30 billion in building new hospitals right across Ontario. And it's not just one sector, it's right across Ontario. I was up in Huntsville yesterday and Bracebridge announcing $1 billion investment to build hospitals there as well. So we're focusing on the rural areas and the northern areas. And another area is HHR, Health Human Resources.
You can build the infrastructure, and that's probably one of the easiest things to build the buildings. It's getting people here, getting people trained. We've hired so far 8,600 healthcare workers, and it's a combination right across the board, no matter if it's the docs or the nurses or PSWs. We're on a roll to hire 27,000 new PSWs, an additional 5,000 nurses. But again, we have to expedite this through the colleges and universities. A great thing, we just opened up we're opening up a new medical school out in Brampton. And I told the people in Brampton, wouldn't that be great if their kids went to school in Brampton, practiced at the medical school, and then the new hospital we're building there, they were able to go there and I should say learn at the medical school and practice at the hospital. And that's what we're going to continue doing, building HHR, building the hospital capacity to make sure that we can move forward. We've created over 3,100 acute care beds, which is really staggering number. We've increased ICU capacity if we peak out up to 3,000 beds. And we're going to continue pouring money into the healthcare system, driving lean methodologies throughout the system, working with our CEOs and frontline folks to deliver healthcare in a more rapid fashion. We've had a long go at this. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ ஜூன் 2ஆம் தேதி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக திரு டக்ஃபோர்ட் அவர்கள் பேசின இந்த சாட் ரொம்பவே முக்கியத்துவமாகவே இருக்கும். ஏன்னா இந்த 4 இயர்ஸில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான அடுத்த எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணும்போது என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் நம்ம பார்க்க முடியுது. இதே சமயத்தில் அஃப்கோர்ஸ் இதுக்கு எதிராக லிபரல் பார்ட்டியோட லீடர் ஸ்டீவன் டெல் டியூக்கா வந்து அவங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவங்க வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரலோட ஓல்டேஜ் செக்யூரிட்டி பென்ஷன், அதாவது சீனியர்ஸ்க்கு வந்து ஃபெட்ரல் லெவல்லேருந்து ஓல்டேஜ் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ப்ராவின்சஸ் டாப் அப் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து ஒன்டாரியோ கேரண்டீட் ஆனுவல் இன்கம் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராம், கெயின்ஸ் அப்படின்னு இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான டாப் அப் வந்து ஆல்மோஸ்ட் $83 per month சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் தட் இஸ் க்ளோஸ் டு $996 ஆனுவலி. அண்ட் இது வந்து யூஸ்வலாக ஒரு சிங்கிள் பர்சனோட இன்கம் வந்து $23,904 கீழே இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு டாப்அப் வந்து அவங்க கொடுப்பாங்க. அண்ட் ஒரு கப்புளுக்கு வந்து $47,808 இன்கம்க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த டாப்அப் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதை வந்து லிபரல்ஸ் அவங்க வின் பண்ணால், இந்த அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணால் இந்த ஒரு ப்ரோக்ராமை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த த்ரெஷோல்ட் ஃபார் சிங்கிள் சீனியர்ஸ் வந்து 25,000 மாற்றுவோம். அதாவது $25,000 கீழே இருக்கிற இன்கம் சீனியர்ஸ்க்கு வந்து இந்த டாப்அப் கொடுக்குற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். அண்ட் கப்புள்ஸ்க்குமே 50,000 கீழே இன்கம் இருக்கிற கப்புள்ஸ்க்குமே இந்த ஒரு டாப்அப் வந்து கொடுக்கறதுக்கான ப்ரெஷரை வந்து நாங்கள் போடுவோம், சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டிங் வந்து ஒரு பர்சனுக்கும் ஆனுவலி $1,000 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமை இவங்க சொல்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணால் ஒன்டாரியோ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $250 million per year வந்து தேவைப்படும் இந்த சேஞ்ச் பண்ணால். ஸோ இதுதான் அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியான இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து
அவங்களோட எலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க உள்ளே கொண்டு வரும்போது இன்னும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஏப்ரல், ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் மந்தில் அவங்களோட ப்ராமிசஸ் என்ன, அவங்களோட பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் இவங்களோட இந்த ப்ராமிசஸ் எல்லாம் எந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் பார்க்க போனீங்கன்னா இன்னொரு ஃபண்டிங் ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்பியில் நடந்த ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ஒன்டாரியோவோட ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டியன் எலியட் அவர்கள் வந்து ஹோம் கேருக்கு என்ன மாதிரியான ஃபண்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் $1 billion வந்து ஹோம் கேரை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபண்டிங் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த $1 billion வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு ஹோம் கேரை வந்து எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியான பிளானை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸை தான் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். Always great for me to be here in Whitby, but especially today alongside Minister Bethlyn Falvey and MPP Co to share some wonderful news about our government's significant investments in home care. I also want to thank Chris Wilson with CBI Health and everyone at CBI Whitby for welcoming us today and for everything that you do to support and provide exceptional care to clients, patients, and families. Your compassion and dedication to your clients and families is truly remarkable, and we truly appreciate the difference that you make in the lives of Ontarians each and every day. Now, long before any of us had heard of COVID-19, I think it's a distant memory for many of you, it certainly is for me, but long before that, our government made a commitment to end hallway health care. And the last 2 years have only reinforced the need for a stronger, more resilient healthcare system. An important part of our plan is to ensure that patients get the right care in the most appropriate setting. And that's why I'm very pleased to announce that our government is planning to invest $1 billion more over the next 3 years to further expand home care in Ontario. This is fantastic news, and this funding will expand services while recruiting and retaining more home care workers. Home care plays an important role in the lives of nearly 700,000 families annually across the province. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் இன்னொரு மினிஸ்டர் தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து லாஸ்ட் மந்த் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் டிஃபென்ஸ் அண்ட் கெனேடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் சிஸ்டமேட்டிக் ரேசிசம் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து நிறைய இடங்களில் பேசப்பட்டது. இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இதுக்கான ஒரு என்கொயரி வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த என்கொயரியோட ரிப்போர்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்க சுச்சுவேஷனில் அவங்க இதை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டில் சிஸ்டமேட்டிக் ரேசிசம் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன மாதிரி நம்மளோட நேஷ்னல் டிஃபென்ஸ் அண்ட் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் எந்த மாதிரி எந்த லெவலில் இருக்குது அண்ட் இதை சரிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டில் இருக்குது. பார்க்கலாம். We are here today to talk about our most important resource and our top priority, the people of our Canadian Armed Forces and the Department of National Defence. Throughout this pandemic, and indeed throughout our history, they have never faltered
always answering the call of service during forest fires and floods, in long-term care homes, and on military deployments far from home, including the humanitarian deployment to Poland just 10 days ago. I thank every one of them from the bottom of my heart for their ongoing service to this country. Today's discussion is about building a better workplace for members of the Canadian Armed Forces, a workplace free from discrimination where everyone feels safe, protected, and respected. I know what it is like to be a racialized woman in a large institution and to face discrimination and systemic racism. These exclusionary practices are degrading, demeaning, and violate the dignity that everyone deserves, regardless of where they work. National Defense has officially recognized that these practices exist in the defense team, and as this report today acknowledges, these obstacles hurt our operational capacity and harm the security of our country. Second, the report sets forth a series of vision principles for the Department of National Defense and the Canadian Armed Forces. These principles describe the qualities of a truly diverse and equitable defense team. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட். டுவர்ட்ஸ் சம்மரை நோக்கி நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். டொரண்டோ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பீக் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரிடே ஒரு நாளும் வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி குவைட் வார்மாக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 18 degrees வரைக்கும் போச்சு. பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹியூமிடாகவும் மழையுமாகவே இருந்துச்சு. பட் அகேன் அது வந்து இன்றைக்கான ரிப்போர்ட் தான். நாளைக்கு அகேன் கொஞ்சம் கூலரான டெம்பரேச்சரை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பீக் ஆஃப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம். இது டொரண்டோவோட நிலவரம் தான். மற்ற சிட்டிஸ்லேயுமே என்ன மாதிரியான வெதர் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மான்ட்ரியோலில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இன்றைக்கி நிறைய செக்மெண்ட்ஸ் குட் ஈவினிங் கனடாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் அஃப்கோர்ஸ்
செய்திகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் கனடாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட், இதில் மற்ற செய்திகளையுமே பார்க்கலாம். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸ் ஆதரவில் குட்ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முக்கிய வட்டி விகிதம் விரைவில் மேலும் 0.5% உயரக்கூடும் என மத்திய வங்கி கூறுகிறது. பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர கனடாவின் முக்கிய வட்டி விகிதம் ஜூன் மாதத்தில் மேலும் 0.5% உயரக்கூடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு முன்னர் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை 0.5% அதிகரித்தது. 2% பணவீக்க இலக்கை நோக்கி செயல்படுவதால் மேலும் வட்டி விகித உயர்வுகளை எதிர்பார்க்குமாறு மத்திய வங்கி எச்சரித்திருந்தது. கனடாவின் பணவீக்க விகிதம் மார்ச் மாதத்தில் 3 தசாப்தங்களில் அதிகபட்சமாக 6.7% எட்டியது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தொடரணி என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர அவசரகால சட்டத்தை பயன்படுத்தியது குறித்து தேசிய விசாரணை கோரப்பட்டுள்ளது. சுதந்திர தொடரணி ட்ரக்கர் போராட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு அவசரகால சட்டத்தை பயன்படுத்தியது குறித்த தேசிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை பயன்படுத்த வழிவகுத்த சூழ்நிலைகள், அவசரகால சூழ்நிலையை சமாளிக்க அதன் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஆராய்வதற்கான ஆணையுடன் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நீதிபதியான பால் எஸ் ரவுலு இந்த சுதந்திரமான பொது ஒழுங்கு அவசர ஆணையத்திற்கு தலைமை தாங்கவுள்ளார். இந்த விசாரணை இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2023க்குள் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் நாடாளுமன்றம், மேலவை ஆகியவற்றில் ரிலோ தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பார். அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளின் பொருத்தம், செயல்திறன் குறித்து அவர் எடை போடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் விசாரணையின் முக்கிய கண்டுபிடிப்புகளும் கற்றுக்கொண்ட பாடங்களும் உள்ளடக்கப்படும். இந்த விசாரணையை ஆரம்பிக்க ஆவலுடன் இருப்பதாக ரோலு ஒரு அறிக்கையில் கூறினார். ரோலிங் தண்டர் எதிர்ப்பு பேரணியின் வாகனங்கள் ஆட்டவா நகரத்தில் இருந்து தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் ரோலிங் தண்டர் ஆட்டவா ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக போராட்டக்காரர்கள் நகரின் மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஆட்டவா காவல்துறை கூறுகிறது. வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் இந்த நிகழ்வில் சுமார் 500 முதல் 1000 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பிற வாகனங்கள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நடந்த சுதந்திர தொடரணி போராட்டத்தை போலல்லாமல் இம்முறை பங்கேற்பாளர்கள் நகரின் மையத்திற்குள் நடந்து செல்ல வேண்டும் என ஆட்டவா காவல்துறையின் இடைக்கால தலைவர் ஸ்டீவ் பெல் கூறினார். கடந்த சில மாதங்களாக ஆட்டவா நகரத்தில் நடந்தவற்றின் அடிப்படையில் மத்திய பகுதியில் வாகனம் சார்ந்த போராட்டங்கள் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் என அவர் கூறினார். வார இறுதியில் ஆட்டவா காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து RCMP, OPP அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளனர். குழந்தைகள் மீதான கோவிட் தொற்றின் தாக்கத்தை ஆராயும் திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் $6.7 மில்லியன் முதலீடு செய்கிறது. கனடா முழுவதும் இந்த ஆராய்ச்சி முன்னெடுக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் ஜேனப்ஸ் டாக்லஸ் தெரிவித்தார். இதில் 16 கனேடிய நிறுவனங்களின் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபடுவார்கள். கோவிட் தொற்றுகள், தடுப்பூசிகள், குழந்தைகள், இளைஞர்கள் மீது நோயின் சமூக தாக்கத்தை இந்த ஆராய்ச்சி கண்காணிக்கும் என அமைச்சர் கூறினார். உக்ரைன் தலைநகரில் உள்ள கனேடிய தூதரகத்தை மீண்டும் திறப்பது குறித்து கனடா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. விவகார அமைச்சர் மெலனி ஜோலி இந்த அறிக்கையில் இந்த தகவலை தெரிவித்தார். மேற்கு உக்ரைனில் இருந்து ரஷ்யா பின்வாங்கிய நிலையில் கனடா இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் கூறினார். எங்கள் தூதரகத்தை திறப்பது உக்ரைனுக்கான வலுவானதும் தொடர்ச்சியானதுமான ஆதரவை வெளிப்படுத்துவதுடன் கனேடியர்களுக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்குவதற்கான வழிமுறையாகும் என ஜோலி குறிப்பிட்டார். ஆனாலும் தூதரக ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே முதன்மையானதென அமைச்சர் கூறினார்.
பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் கீவில் உள்ள தூதரக நடவடிக்கைகளை கனடா நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் 2021 ஆண்டில் அதிக எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளன. பீனாய்பர்த் கனடாவின் மனித உரிமைகள் அறிக்கையில் இந்த தகவல் வெளியானது. 2021 ஆண்டில் ஒவ்வொரு நாளும் 8 யூத எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் 2021இல் 733% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட யூத எதிர்ப்பு சம்பவங்களின் எண்ணிக்கை 2799 ஆகும். இதன் மூலம் தொடர்ந்து 4வது ஆண்டாக 2000க்கும் அதிகமான யூத எதிர்ப்பு சம்பவங்கள் கனடாவில் பதிவாகியுள்ளன. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கமில் அமைஞ்சிருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகள், டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய செய்திகளோட உங்களை சந்திப்போம். இது மட்டும் இல்லாமல் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அன்னன்னைக்கான ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு நிறைய செய்திகளோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.